Hi guys, I'm Dev. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி மலேசியாவில் லங்காவின்ற ஒரு தீவில் இருக்கோம். ஸோ இந்த தீவை சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்திங்கன்னா கிராப் இருக்குது. கிராப் வந்து காஸ்ட்லி. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பண்டாய் செனாங் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது இங்கேருந்து போயிட்டு நம்ம வந்து வண்டி வந்து ரெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ அதோட ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்றதையும் நான் சொல்கிறேன். கார் வந்து 5 சீட்டரு வந்து 80 வெள்ளி, அப்புறம் 5 சீட்டரில் 120 வெள்ளி இருக்குது. ஆக்ஸியா அப்படின்ற ஒரு கார் இருக்குது. 80 வெள்ளினா ஒரு 1500 ரூபா பக்கம். ஏர்போர்ட்டில் வந்து ஆக்சுவலாக கம்மியாக இருந்துச்சு. ஒரு 50 வெள்ளிக்கெலாம் வந்து கார் இருந்துச்சு. அதாவது 900 ரூபா ஒரு நாளைக்கு வாடகை. ஸோ இங்கே வண்டி அப்போ வந்து நான் 35 வெள்ளி, 40 வெள்ளி, 50 வெள்ளி. பெல்லா ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன். ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இங்கே அந்த சொன்னல பண்டாய் செனாங் அப்படின்ற ஒரு பிளேஸ். ஸோ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு மெனு ரேட்லாம் காட்டுறேன். இது தான் ஆர்டர் பண்ணுது. இதோட பேர் வந்து நாசி அயம் பெரும்பா. ஸோ வந்து இது பொரிச்ச கோழி சைஸு பாருங்கள், பெருசாக இருக்கும். இது வந்து ரைஸு, இது வந்து ரொம்ப காரமான ஒரு சாஸு, இது வந்து வெஜிடேபிள் அந்த பால்ஸு, இது சோயா சாஸு, இது மிளகாவை அரைச்சி ஊற்றுனது, இதில் கொஞ்சம் சேலடு, ஸோ ரைஸா. இது வந்து சூப். ஆக்சுவலாக இதில் வந்து சூப் வந்து சிக்கனோட இது எக்கு அந்த இது எல்லாத்தையும் போட்டு லெக்கு கழுத்தா ஓகே லெக்கும் கழுத்தும் போட்டு அந்த இது பண்ணி சூட வைப்பாங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. காரம் இருக்குது கொஞ்சம். சிக்கன் வந்து எண்ணெயில் பொரிச்சுது. சிக்கன் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து வெஜிடபிள் பால்ஸ். நம்ம ஊர் பஜ்ஜி டேஸ்ட்டு. சூப்பு சரியான டேஸ்ட்டு. ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காம்போ வந்து 7 வெள்ளி, 120 ரூபா. 120 ரூபாய்க்கு குவாட்ரு சிக்கனு, இந்த பால்ஸு, ரைஸு, ஸ்பைசஸ்ஸு, சூப்பு. ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மீதி இடத்துல சாப்பிட்டதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா அந்த கடையோட இது என்ட்ரன்ஸில் காட்டியிருப்பேன். ஸோ வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக 120 ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் ஆமாங்க, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து அரௌண்ட் 12 வெள்ளி வரும்னு நினைக்கிறேன். 2 ப்ரெட்டு, பொரிச்ச முட்டை, பட்டரு. ஸோ இது சாப்பிட்டு முடிச்சாச்சு. அரௌண்ட் ஒரு 19 வெள்ளி. இங்கே ஆப் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்னு பார்த்து சொல்கிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம வந்து ஏர்போர்ட் போகிறோம். எதுக்குன்னா ஆக்சுவலாக அங்கே வந்து காரே வந்து 50 வெள்ளி தான். ஸோ அதனால் வந்து இங்கேருந்து கிராப் புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஏன்னா இங்கே வண்டியே 2 வீலரே வந்து 50 வெள்ளி. ஸோ அதனால் காரே 50 வெள்ளி தான். இப்போ வெயிலில் இது பண்ணுறதுக்கு அங்கே போய் 50 வெள்ளியில் எடுத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு இங்கேருந்து திருப்பி ஏர்போர்ட் போகும்போது ஏர்போர்ட்லேயே காரை கொடுத்துடலாம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து கார் போய் ரெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ அந்த கார் எப்படி இருக்குது, என்ன விலை அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? ஸோ பண்டாய் செனாங்லேருந்து வந்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து 11 வெள்ளி. 11 வெள்ளினா 230 ரூபா. பிகாஸ் நாளைக்கு வந்து திருப்பி இங்கே ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஸோ அதனால் எப்படியோ இருந்தாலும் இங்கே கார் கொண்டு வந்து போட்டுட்டு அப்புறமா அப்படியே போயிடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ நாளைக்கு வர்றதை இன்றைக்கே கார்லேயே நம்ம அங்கேயே பக்கத்துலேயே வச்சுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட லைசன்ஸ் ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து நாங்கள் எடுக்கிற ஒரு இது ஜயான் சர்வீசஸ்ன்ட்டு. இவர் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக இதில் நிறைய கார்ஸ் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கைஸ் இதுதான் நம்ம போக வேண்டிய காரு. ஸோ ஆக்சுவலாக இதோட விலை பார்த்தீங்கன்னா 50 வெள்ளி. ஸோ அதான் ஆக்சுவலாக ஒரு 4 பேர் சூப்பராக போகலாம். கார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து 50 வெள்ளி. 50 வெள்ளினா 900 ரூபா. ஸோ 900 ரூபாய்க்கு
இந்த மாதிரி ஒரு காரு 24 ஹவர்ஸுக்கு இந்த கார் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சரியாக இருக்குது பாருங்கள். லைக் நம்ம ஊர் i20 இருக்கும்ல, Hyundai i20, அதை விட கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது காரு. இவர் தான் பிரதரு அன்வர் இவர் நேமு. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்கு ஹி வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஸோ நீங்கள் ஃப்ளைட் வரும்போதே இவருக்கு கால் பண்ணிவிடுங்க. ஸோ இவர் வந்து உங்களுக்கு கார் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். ஏன்னா அங்கே நீங்கள் உள்ளே இங்கேருந்து கிராப் போட்டதை போனீங்கன்னா வேஸ்ட்டு. ஏன்னா அங்கே வந்து 100-150 வெள்ளிக்கிட்ட போகும். ஸோ இங்கே உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே 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 ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே கார் எடுக்க ஆரம்பிச்சோம். ஐஸ் இதுதான் வந்து காரு. பாட்டு குறையா இது போட்டுருவாங்க குறைங்க, காப்பி ரைட் வந்துடும். ஸோ கைஸ் இதுதான். ஸோ ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்கு. ஸோ நான் ஆட்டோமேட்டிக் அதிகமாக ஓட்டுனதில்லை. ஸோ இங்கே தான் வந்து அப்படியே ட்ரை பண்ணேன், ஓட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஸோ கார் நல்லா இருக்குங்க, சரியான ஏசி பக்காவாக இருக்குது. பார்ப்போம், ஏன்னா 50 வெள்ளிக்கு வந்து தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் கார் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி. ஸோ ஏசியும் நல்லாயிருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஆயில் போட்டுட்டு உங்களுக்கு நான் என்னென்னு காட்டுறேன். ஒரு விஷயம், கார் லங்காவிலேருந்து எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேபிள் கார் லங்காவிலே ஒரு பிரிட்ஜ் இருக்குது ஆக்சுவலாக, அந்த பிரிட்ஜுக்கு வந்து பார்க்கறதுக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எவ்வளோ சார்ஜஸ் வருது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி நான் மலேசியனுக்கு வந்து, அதாவது அதர் கண்ட்ரி பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா. அண்ட் ப்ளஸ் அங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பேசிக்கலி அங்கே வந்து ஒரு கேபிள் காரில் வந்து மலை மேலே வந்து போயிட்டு அங்கே பிரிட்ஜு இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அந்த கழுகு மாதிரி ஒரு சிலை மாதிரி ஒரு வச்சு ஒரு பிரிட்ஜ் மாதிரி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நேரமானு தெரியல, இப்போ தான் அதை ஓப்பனே பண்ணாங்களாம். ஸோ அதையும் போய் பார்ப்போம். அண்ட் ப்ளஸ் மலேசியாவுக்குன்ட்டு டிரைவிங் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. என்ன அப்படின்னா, பேசிக்கலி ஹார்ன் அடிக்க கூட தான். நான் ஹார்ன் அடித்ததுக்கே வந்து ஏன் ஹார்ன் அடிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ வேறு என்ன ரூல்ஸ் இருக்குது? இல்லை, ஹார்ன்லாம் அடிக்கலாம், பட் சும்மாலாம் அடிக்கக்கூடாது அங்கே மாதிரி. ஓகே, இந்தியா மாதிரி அங்கே அடிச்சுன்னே இருப்பீங்க இல்லையா? ஓகே ஓகே, இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. ஓகே, இந்தியன்ஸ் சைடு தான் இது, ரைட் ஹேண்ட் சைடு டிரைவிங் தான் ஆக்சுவலாக. நான் கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிரைவிங்காக இருக்குமோன்னு நினச்சேன். ஸோ முக்கியமான விஷயம், காரை வந்து ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வந்து இங்கே ரெண்ட் எடுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டிரைவிங் லைசன்ஸ் பேசிக்காக இருக்கணும். ஸோ இருந்ததுன்னா நீங்கள் ரெண்ட் எடுத்து நீங்கள் மண்ணு ஓட்டலாம். ஸோ பேசிக்காக ஒரு 50 வெள்ளிக்கே உங்களுக்கு வந்து இங்கே கார் கிடைக்கிது. 50 வெள்ளின்னும் போது உங்களுக்கு ஒரு 9,000 ரூபாய். 9,000 ரூபாய்க்கு வந்து நம்ம ஊரே கிடைக்காது. ப்ளஸ் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 300 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டக்கூடாது ஒரு நாள் ரெண்ட் எடுத்தோம் அப்படின்னா. ஸோ அங்கே ஒரு 1000 ரூபாய்க்கு 1500 ரூபா. நம்ம ஊரில் இண்டிகோவே ஒரு ரெண்ட் எடுத்தீங்கன்னா அது 300 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டக்கூடாது. அதுக்கு இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். அந்த இடத்துல விஷயம் உங்களுக்கு தெரியாதில்ல. ஸோ இங்கே வந்து 24 ஹவர்ஸ். இப்போ என்ன டைம் எடுக்கிறோமோ நாளைக்கு அந்த டைமில் விட்டால் போதும். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஃபியூலோட விலை வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து அந்த மலை மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த சைடு வந்து போயிட்டுருக்கோம். ஐஸ் கார் எடுத்துகிட்டு வந்து விட்டாச்சு. ஃபியூல் வந்து நம்மளே போடணுங்க. ஓகே ஓகே, இதில் போடணுமா? ஒன்றும் இல்லை, நீ போட்டதை தட்டி அதில் உள்ள விட்டு அமுக்க வேண்டி தான். யோ, விட்டுட்டு அமுக்கியா? ஓகே, அதில் பாயிண்ட் வச்சுருவாங்களா அவங்க? பே பண்ணிட்டோம்ல, அங்கே சிஸ்டமில் தட்டி விட்ருவாங்க. ஸோ அமுக்கு. நைஸ். ஆறு லிட்டரு 20 வந்தோன்னே அது சொந்தமாக நின்றுங்க. ஓகே, ஓ நின்று தங்காட்டு அந்த இது போடுங்க. ஐஸ் இங்கே வருங்க. இப்போ நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். இது வந்து 20 வெள்ளி, 9 லிட்ரு 75 இது. ஸோ இது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதாக ஷாக் ஆகிடும். என்னென்னா 1 லிட்ரு வந்து 36 ரூபா. ஸோ அதான் 1 லிட்ரு பெட்ரோல் வந்து 2 வெள்ளி. ஓகேவா? ஸோ வந்து 10 லிட்ரு போட்டிருக்கோம், 20 வெள்ளி, விச் இஸ் ஓகே. 10 லிட்ரு வெறும் 360 ரூபா. நல்லா பார்த்துக்கோங்க, 960 ரூபா பாண்டியில். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 1100 சில்லற சம்திங் ஏதோ வரும் 10 லிட்ரு. பட் இங்கே 360 ரூபா, சரியான ரேட்டு.
அங்கே இதுதான் பார்க்கிங்கு அந்த ஸ்கை பிரிட்ஜ் போகிறதுக்கு. ஸோ ஃபியூல் போட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்? 13 கிலோமீட்டர் இங்கே. ஓகேவா? ஸோ நீ அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் தொலைவில் தங்கியிருந்தாலும் நீ வர பார்த்தே காரில் வந்துடுங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் 4 பேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 900 ரூபான்றதே அப்படியே 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 5ஆக வந்தாலும் அதே தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து போகிறோம். ஓகேவா? ஓ அப்படியே இந்த மலை மாதிரி இந்த மலை மேலே போவோம் ஆக்சுவலாக. கரெக்டாக கைஸ், ஆக்சுவலாக இங்கே வந்துட்டோம். ஸோ கார் பார்க்கிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸுக்கு வந்து 10 வெள்ளியா. ஸோ இப்போ இங்கே கார் பார்க்கிங்கில் வந்துட்டு இதோ இருக்குல்ல, இதோ இருக்கு பாருங்க, இதை வந்து ப்ரெஸ் ஃபார் கார்டு. இதை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா கார்டு வந்துடுச்சா? ஸோ ஓகேவா? ஸோ அப்படியே போக வேண்டியதான். இருக்கும் மரத்தடியில் போட்டால் கொஞ்சம் காரை பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்கை கேப் லங்காவி அந்த கேபிள் பிரிட்ஜ் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ வெயிலுக்கு கேப்பு, ஸ்லிப்பர் இல்லைன்னா ஸ்லிப்பரு, கொடை. ஸோ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே மலேசியாவில். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கேயும் பாருங்கள், செல்லமா தத்தாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ மலாயில் வெல்கம் அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலாக வந்து ஸோ இந்த லங்காவியில் ஃபுல்லாக ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். பிகாஸ் இது வந்து டியூட்டி ஃப்ரீ ஐலண்டு. ஸோ அதனால் வந்து இங்கே பர்ஃப்யூமு, சாக்லேட்ஸு, சரக்கு, ஸோ யூ மீன் சரக்கு, ஆல்கோஹால் வந்து ரொம்ப சீப்பு. ஸோ வென் யூ கம்பேர் டு இந்தியா இட்ஸ் 3 டைம்ஸ் கம்மி சொல்லப்போனால். வந்து நம்ம இதுதான் போக போகிறோம். ஸ்கை கேபு, ஸ்கை டோமு, ஸ்கை ராக்ஸு, 3D ஆர்ட் லங்காவி அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வந்து 85 வெள்ளி. ஓகேவா? ஸோ இது கூட வந்து இங்கே இருக்குல்ல ஸ்கை கிளைடு, இது வந்து ஒரு 16 வெள்ளி. ஓகேவா? ஸோ இந்த இது தான் எடுத்திருக்கோம் அந்த பேக்கேஜ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஓட்டிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து 4 இடத்துக்கு போகிறதாங்க. 85 வெள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து கேபிள் கார் மேலே போகுது. இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து அவங்க பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம், வேணான்னா போயிடலாமா. ஸோ அதுதான் கேட்டேன், இங்கெல்லாம் வேஸ்ட் ஆகும் ஏன்ட்டு. அது வேறு யாராவது மாட்டுவாங்கல்ல, அவங்களே வச்சு வேலையை முடிச்சுருவாங்க போல். இந்த கேபிள் காரில் தான் போக போகிறோம். வருது 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 பொறுமையாக வருது. வாடராஜா வாடராஜா வாடராஜா. எந்த சைடு உட்காந்தா நல்ல வியூ? எந்த சைடு உட்காந்தா நல்ல வியூ? ஓகே. ஹலோ ஹலோ. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Прям ходят здесь, гуляют. Это типа зоопарк. இந்த ஒரு மேலே Смотри, сколько островков. அங்கே பாருங்க ஃபுல்லாக கடல், அந்த சைடு ஃபுல்லாக கடல் தெரியுது. ஸோ ரொம்ப நேரமாக மேலே போயிட்டுருக்கு. ஸ்லோவாக மலை மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே போகலாம். பிரிட்ஜில் வந்து இறக்கி விட்டாங்க. இங்கே வந்து காஃபி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ பிடிப்பாங்க. ஆஸ் இட் இஸ் வேணும்னா வாங்கிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஸோ இங்கே வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாது, குப்பை போடக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, சிவிங்கம் வைக்கக்கூடாது, ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் அட்ராக்ஷன்ஸ். ஈகிள் இது சொன்னல, இதுதான் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஈகிள்ஸ் பேர்ட் நெஸ்ட். ஓகே, அது பாருங்க முட்டை அதெல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு வேறு தனியாக பே பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு அது இல்லை. ஸோ அதனால் ஏன்னா அது உள்ளே இருக்கும்போது அதோட வியூ தெரியாது, வெளியில் இருக்கும்போது தான் தெரியும். ஸோ அதனால் we didn't pay for that. சரியாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன். ஸோ மேலே இருக்கிறதுனால வெயில் அந்த அளவுக்கு தெரியல. விஷயம் என்னென்னா அதான். ஓ கண்ணாடி. ஓ ஆமாங்க, வெயில் அதிகமாக இருக்குது. ஓ இது வியூ பண்ணுறதா? ஓகே, நைஸ் நைஸ். அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஓ ஒரு வெள்ளி போட்டால் இதில் ஃபுல்லாக பார்க்கலாம்ல. ஒரு இங்கேருந்து அந்த இதுக்கு போனோம், ஸ்கை பிரிட்ஜுக்கு. ஆக்சுவலாக இது உங்ககிட்ட காட்டலான்றதுக்காக தான் நான் அந்த சைடு வந்தேன். ஸோ அதுதான் அந்த வியூ.
இதுக்கு அடியில் இதில் கிளாஸ் வருமா, அது வந்து ரேட்டு கொஞ்சம் கூடயா. ஸோ அது 360 வியூ கணக்கு, ரேட்டு கொஞ்சம் கூட வரும். இந்த இதுக்கு வந்து இந்த ரேட்டு. பாரு நம்ம இது எடுத்து ஏன் இதுதான் ஸ்கை கிளைட். ஓகே, நம்ம இதை லிஃப்ட் மாதிரி கொண்டு போவோம் கீழே. ஓகே, இல்லைன்னா நம்ம இங்கே தான் ஹைக்கிங் பண்ணிட்டு போகணும். ஓ இதில் நடந்து போகணும் ஆக்சுவலாக ஸ்டெப்ஸில். ஓ பார் கோட் அடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா இதை வேறு யாராவது திருப்பி கொண்டு வருவாங்க இல்லை கையில் போட்டு, அதுக்காக. பண்ணுறதுக்காக இப்படி போவோங்க. ஓகே, பட் நூடல்ஸ் ஆயிரும். ரொம்ப வளைச்சி இறக்கியிருப்பாங்களோ. ரொம்ப கீழே ஏறி வரும். புரியுது. ஓ தமிழில் போட்டிருக்கு. எல்லா லாங்குவேஜ். வளாகத்தில் இருக்கும் தருணத்தில் பரவாயில்லைங்க, தமிழில் போட்டிருக்கு இந்த இடத்துல. சரி, இதுதான், இது உள்ள தான் போகணும், நிற்கணும். ஓ 14 பேர் கெப்பாசிட்டியா? ஆமாம் கைஸ், ஆக்சுவலாக அதுலேருந்து இப்படியே வந்துட்டோம். இது ட்ரெக் பண்ணி வரணும், ரொம்ப நேரம் ஆகுமா. ஸோ அதுக்கும் நம்ம பாஸ் எடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய பேர், வெயில் சரியான வெயில் ஆக்சுவலாக இங்கே. தூரமாக இருக்குது. cannot feed the monkeys. பற்றியா அவளுங்க கஷ்டப்படுறாளுங்க. ஸோ இங்கே வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ ஆக்சுவலாக அங்கேருந்து நம்ம வந்தோம், அது கேபிள் கார் டவர் ஆகுதுல்ல. ஸோ அப்படியே மேலே போயிட்டு மேலேருந்து அந்த ஸ்கை பிரிட்ஜுக்கு வரதுக்கு இப்படி வரணும். இப்படியே வந்தால் இதோ இருக்குது பார்த்தீங்களா ஸ்கை பிரிட்ஜ்னால் அதான் அந்த வானத்து மேலே இருக்கிற பாலம். ஓகேவா? ஸோ இது வந்து அப்படியே அந்த கம்பியாலே அந்த மலையில் இருக்க அப்படியே குடஞ்சது பண்ணி ஸோ இங்கேருந்து அப்படியே அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது வாக் பண்ணணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக இது ஒரு பாலம், பட் நல்லா கொஞ்சம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்குது. யாராவது எதாவது தொங்கி பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் காலி ஆகிடுவீங்க. ஸ்கை பிரிட்ஜு. ஸோ அதில் தான் நடந்துகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த இடம் பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஸோ ஹைட்னா பயப்படுறவங்க வந்து இந்த இடத்துல எட்டி பார்த்துருவாங்க. ஓமிகா எந்த பெரிய பள்ளங்க, அப்படியே விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் மிஞ்சாது. நல்லா இருக்கு. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young. It is just. ஆக்சுவலாக இது வந்து இதை பார்த்தீங்களா, அடியில் ஆக்சுவலாக பள்ளம். நான் அது உடச்சிக்கிச்சுன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓ ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் ஷூஸ். ஓகே சாரி. அப்படி நின்று பார்க்கறதுக்கா? பட் ஸ்டில் சேஃப்டி லெஸ்ல. No. It's not because he was standing also. Oh, yeah. Just one person. ஸோ அந்த பிரிட்ஜு அப்படியே ஃபுல்லாக நடந்து வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து வியூ பார்ப்போம். இந்த ஊருக்கு பாருங்கள், இதுதான் அடித்தளம். இங்கே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடம் வந்தோம்ல அது, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அடுத்து இங்கே வந்தோம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு மேலே இந்த டாப்பில் வந்து அடுத்து போய் மேலே பார்க்கணும். ஸோ இதோட வந்து 4 இடம் முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து 2001 ஏப்ரலில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துலேயே முடிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. இதை பரவாயில்லையே. ஓ 16 மாதம் கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு 1233 பேர். ஓகே 2.5 கிலோமீட்டர் 2.2. ஸோ ஆக்சுவலாக இது வந்து 42 டிகிரி சீப்பஸ்ட் இன் த வேர்ல்டு, த லாங்கஸ்ட் ஃப்ரீ ஸ்பேனுன்னு போட்டு 950 மீட்ரு. கைஸ் ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்தோம்ல, அந்த இடத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த மலைக்கு அந்தாண்டு அப்படியே கடல், திருப்பி அந்தாண்ட மலை, அதுக்கப்புறம் கடல். ஸோ அப்படியே ஃபுல்லாக அப்படியே தீவாக திட்டாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. கைஸ் கீழே சொன்னேன்ல, அப்படியே திருப்பி அந்த பிரிட்ஜிலே இது வண்டியிலே வந்துட்டு இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி லவ் லாக்கெட்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. பூட்டை வாங்கி பூட்டிட்டு சாவி தூக்கி போட்டுருவாங்க, இல்லை கொண்டு போயிடுவாங்களான்னு தெரியல. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் மூச்சு வாங்க செல்லுன்னு வந்துட்டேன். சென்னையிலேருந்து ஒரு குரூப் வந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலியாக. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம்.
நல்லா இருக்குல்ல, எவ்வளோ பேர் பாருங்க. அதில் ஆக்சுவலாக கீரி பேர் எழுதி இது போல் பேர் எழுதுகிற அளவுக்குலாம் நமக்கு யாரும் கிடையாது. நல்லா இருங்க இடம். இது அதுக்கு மேலே ஆக்சுவலாக தண்ணி தாக்கடுது ரொம்ப. ஸோ இங்கே எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். கைஸ் இது 6 வெள்ளி 100 ரூபா கிட்ட, 100 ரூபா அவ்வளோதான். இதுவும் 6 வெள்ளியா? 5 வெள்ளி. ஸோ தனி பாட்டில் 5 வெள்ளி, இது 6 வெள்ளி. ये पलाncong saipu free. இப்போ வந்து இறங்குது. ஆக்சுவலாக வேகமாக இறங்கும் போல். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இறங்குது இப்போ. சர்றன்னு போகுதுங்க. ஓமையா என்ன ஆடுது? ஆறு பேர் ஏறி போறாங்களோ ஐஸ். இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தெரியும். அது நல்லா அப்படி ஸ்டீப்பாக இது அப்படியே இறங்குதுங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இதில் இன்னொன்று இருக்கான், அதை இப்போ தான் பார்த்தோம் நாங்களே. அது ஒரு 3D ஆர்ட் லங்காவி அப்படின்னு இருக்கும். பேசிக்காக அது உள்ளே வந்து அந்த 3D பிக்சர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் அதோட முடிஞ்சுன்னு நினச்சேன். அம்மா ஸ்லிப்பர் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஜோத்தாலில் போட்டு. அதுக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் இந்த இல்யூஷன் மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக. பார்த்துட்டே இருந்தேன். இதுதான் 3D போல். இங்கே வரையா சூப்பராக இருக்குது. கேமராவில் அழகாக தெரியுது. அவங்க இது மோனாலிசா அது. பட் ஆனால் இங்கேருந்து பார்த்தா தெரியல. ரைஸ் உங்களுக்கு கேமராவில் ஈஸியாக அழகாக தெரிஞ்சிடுச்சு. பட் இங்கேருந்து பார்க்கும்போது வெறும் டாட்ஸ் மட்டும்தான் தெரியுது. இதில் என்ன தெரியுது மாதிரி? இதில் வந்து இது எந்த அளவுக்கு ஆர்ட் எனக்கு தெரியல. இது ஆப்பிள் வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஆப்பிள் ஸோ இது வந்து அந்த அக்வாரியமோட அந்த இது செட்டப். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபோட்டோ பாயிண்ட்னா அது வரைக்கும் பார்த்தீங்களா? இதில் நின்றுட்டு இந்த இதை அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? திமிங்கலம் அப்படியே வெளியில் இருக்க மாதிரி. ஸோ அது ஆக்டோபஸ் வெளியில் இருக்க மாதிரி, ஒரு சர்ஃபிங் பண்ணுற மாதிரி. இது சரியாக இருக்குங்க. இங்கே வரையா வேறு மாதிரி இருக்குது. இது பாருங்கள், அப்படியே அந்த உடஞ்சி யானைகள்லாம் அப்படி வெளியே வர போல் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஐஸ் இது வந்து ரெக்கை போல். அப்புறம் அந்த கிங்காங் கடிக்கிற அந்த கழுத்தை மட்டும் வச்சு வீடியோ எடுக்கிறது இருக்குது. பாண்டா நைஸ். பாண்டா இருக்குங்க, அழகாக இருக்குது பாருங்க. அந்த இது இங்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கணும். எப்படின்னா ஃபோட்டோ இதோ இருக்குது பாருங்க, இது போல். ஸோ ஆக்சுவலாக இதில் படுத்துக்கணும். இது போட்டு ஆக்சுவலாக அந்த இடம் வந்து போட்டு, அந்த இடம் பேரட் இது எடுக்கிறது. ரைஸ் கப்பல் ரைடு போகிறோம். ஜாலியாக. இது ஆக்சுவலாக இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், அழகாக இருக்குது. அப்படியே பின்னாடி அந்த மைட் பி இட்டாலி ஆர் ரோம் அந்த சைடில் ஒரு கேனல் மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது இந்த இடம். ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரு நிறையா இருக்குங்க. எல்லோரும் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போவாங்க. இஜிப்த் இந்த சைடில். ஓகே, இஜிப்த் பிரமிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஆக்சுவலாக அது இஜிப்தில் அந்த பிரமிட்ஸ் பார்க்குற இடம். இது அப்படியே முடிச்சுட்டு இப்படி வந்தோம் நெக்ஸ்ட் ஒன்றுன்ட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஓ மை காட், கூல். எப்படி அந்த ரேடியம்ல பெயிண்டிங்லேயே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் ஐ மீன் வேறு மாதிரிங்க. இங்கே பிளானட்ஸ் ஃபுல்லாக. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியலனா கீழே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ஹைலைட்ஸில் போட்டிருப்பேன், பாருங்கள். ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் போட முடியாத கண்டென்ட்ஸ்லாம் நான் அதில் போட்டுருவேன்.
ரியலி ஐயோ ஓ மை காட் அப்படியே ஒரிஜினலாக இருக்குங்க. இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அதை பெயிண்டிங்ஸ் இதெல்லாம். ஓ இந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்குது. ஸோ இது இருக்குல்ல, இது வந்து நார்மலாக தெரியும். இப்படி வர அப்படியே செவுறு அப்படியே மாறி அப்படியே சுற்றுற மாதிரியே தெரியுதா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும். இந்த பாக்ஸாக இப்படி நவரும் போது இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதெல்லாம் கிட்ஸ்க்கு ஆனது. ஸோ இங்கே அந்த சும்மா ஃபோட்டோஸ் பிடிக்குன்னா பிடிக்கலாம். ஃபீனிக்ஸ் பறவையோட இது. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இங்கே உள்ள தலைவர் மினிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்துட்டு இதில் ஆட்டோகிராஃப் மாதிரி அதான் சைன் போட்டுட்டு யார் அப்படின்றத. ஸோ இது யாரோ பாலிவுட்லேருந்து வந்து போட்டிருக்காங்க, உஸ்தட் அஸ்லின்னு யாருன்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இவங்க இது வந்து மலேசியா செலிபிரிட்டி ஃபாஷா சந்தா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கைஸ் இன்னொரு இடம் சொன்னால தோருக்கு பாருங்கள், ஸ்கைரெக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளே ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். காலையில் வந்தீங்கன்னா அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், மேலே போனோம்ல ஸ்கை பிரிட்ஜுக்கெலாம். ஸோ போகும்போது வாட்டர் பாட்டிலெலாம் நீங்கள் வந்து வீட்டில் இருந்து கொண்டு வர வாட்டர் பாட்டில் மாதிரி வெளியிலேருந்தே நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ஓகே. இவங்க சாதா பிளாஸ்டிக் பாட்டில் அலோவ் பண்ணல மேலே. ஸோ அது பார்த்துக்கோங்க, எடுத்துகிட்டு வர்றது வேஸ்ட்டு தான். மேலே போய் அஞ்சு வெள்ளி கொடுத்து வாங்கணும் தனி பாட்டில், அவங்களோட பிராண்டு. ஸோ இது நல்லா ஸ்டீப்பாக போகுது மேலே. அப்பா ஒரே டயர்டாக இருக்குங்க, சரியான வெயில் மேலே போட்டு போல காட்டிடுச்சு. இப்போ இருக்குது பார்த்தீங்களா ஸ்கைரெக்ஸ்ன்னு போட்டு. ரைஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒரு 4D ஷோ. அது என்னென்னா சின்ன பசங்க, கர்ப்பிணி பெண்கள், அந்த இதயம் பலவீனமானவங்க அவங்களாம் வந்து பார்க்கக்கூடாது. இதை 100 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறவங்க உள்ளே அலோடே இல்லை. உள்ளே எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஸோ அங்கே கத்துறதுனால நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. ஸோ ரைஸ் இங்கே வந்து இந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டு ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் படம் பார்க்க போகிறோம். ஏன்னா கண்ணாடி சின்னதாக இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட் சீட் விஐபி கவனிப்பு. நண்பர்களே என்ன ஆச்சுன்னா இல்லைனா வண்டி உள்ளே போதுங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த இது உட்காந்தோம்ல வந்து அதை அழகாக அப்படியே இந்த கம்பி போட்டு மூடிட்டு இருட்டாக தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. சூப்பராக இருக்குங்க. வண்டி வளையுது. போட்டான் அந்த குட்டி பையன் சரியாக அழுதுட்டான். இன்னமும் கேள்வி கேட்டுட்டு இருந்தான், என்ன கேட்டான்னு தெரியல அவங்க அப்பாவை. நல்லா அழுகுறான் பையன் பாவம். அது பிளராக இருந்துச்சுங்க, அது 3D கிளாஸு. பட் உள்ளே ஓடினது 4D அந்த இதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பட் ஜாலியாக இருக்குங்க. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு நாள் ஓடிடும் உங்களுக்கு. விலை பார்க்காம வந்தீங்கன்னா லைக் விலையெல்லாம் பெருசாக பார்க்கலன்னா ஓகே, ஒரு நாள் ஜாலியாக போய்டும் உங்களுக்கு. கைஸ் ஆக்சுவலாக இப்போது அங்கேருந்து நம்ம வெளியே வந்துட்டு அந்த படம் அதை முடிச்சுட்டு ஒரு அட்ராக்ஷன் பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். விச் இஸ் நம்ம அங்கே அந்த ஸ்கை பிரிட்ஜ் இருந்ததில்ல, அங்கேருந்து வந்து ஒரு 45 நிமிஷம் ட்ரைவு. இது அந்த இடத்தோட பேர் வந்து டாத்தாராங் லாங். அது எப்படி இருக்குன்னா, அந்த இடம் வந்து ஒரு கழுகு மாதிரி பெருசாக ஒன்று இருக்கும். அந்த கழுகு கிட்ட போய் எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க யூஸ்வலாக. இது வந்து கொஞ்சம் தொலைவு அங்கேருந்து, இப்போ நம்ம இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தொலைவு. ஸோ அதனால் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டவுன் வந்து நல்லா இருக்கு. இது வந்து குவா டவுன். இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன், அழகாக இருக்கும். ஆக்சுவலாக கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஈகிள் ஸ்கொயர் சொன்னால, ஸோ அங்கே வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஜெட்டி பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜெட்டி பாயிண்ட் என்னென்னா அந்த கடல் வழி பயணம் இருக்கும்ல, ஸோ அதை தான் வந்து ஜெட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லங்காவி வர்றதுக்கு ரெண்டு இடத்து வழியாக வருவாங்க. ஒன்று குல்லா பெர்லிஸ், இன்னொன்று குலா கெடா.
வந்து அந்தாண்ட சைடு ஆக்சுவலாக மலேசியாலே அந்த சைட்லேருந்து அங்கேருந்து நீங்கள் ஃபெரி எடுத்து இங்கே வரணும். ஃப்ளைட்டில் வரதுனால நம்ம வந்து டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ போகிறோம் அந்த ஈகிள் ஸ்கொயருக்கு. அதோட பேர் வந்து டத்தரன் லாங். ஸோ ஆக்சுவலாக அதோட பேர் வந்து ஈகிள் ஸ்கொயர் டத்தரங் லாங். ஓகே. ஸோ ஆக்சுவலி இங்கே இருக்கிற பேரில் நான் வாயிலே நுழையில தான் பிரச்சனை. இதுதான் இந்த ஈகிள். இதோட பேக் சைடு ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட் சைட்லேருந்து போய் ஃபோட்டோ பிடிப்பாங்க. இது வந்து இங்கே ஒரு ஃபேமஸான அட்ராக்ஷன் வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த ஃப்ரண்ட் வியூ. இங்கே தான் வந்து எல்லோரும் ஃபோட்டோ பிடிப்பாங்க. நானும் இங்கே தான் பிடிச்சேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, நான் போய் ஃபோட்டோ பிடிக்கும்போது பின்னாடி வந்து ஒரு கும்பல் கத்திக்கிட்டே இருந்தாங்க. யாரான்னு பார்க்கும்போது அங்கே இருந்த ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ். ஆக்சுவலாக அவங்க வந்து சைனா நினைக்கிறேன். நான் போயிட்டு ஃபோட்டோ பிடிக்கும்போது திடீர்னு என் கூட ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோ ஃபோனில் இருக்குது. ஸோ நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். எனக்காக சிரிப்பு தாங்கலை கூட. தப்புன்னு ஃபோட்டோ பிடிச்சாங்களே, அப்படி செம்ம சிரிப்பு. நான் போஸ்ட் கொடுக்க அவங்க வேறு வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்களே, நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ இங்கே முடிச்சுட்டு இதை அப்படியே முடிச்சுப்பேன் இதோட. ஸோ இதுதான் இந்த ஃபுல் வியூவும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்சி இருக்குது. ஸோ அந்த ப்ரைவேட் ஜெட்டு. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் அந்த சர்ஃபிங் பண்ணுறோம், அந்த போட்டில் சர்ஃபிங் பண்ணிவிட்டு கிளைடிங் பண்ணிகிட்டே பண்ணுவாங்க. அப்புறம் இது அந்த ஜெட்ஸ்கி இருக்குல்ல, ஜெட்ஸ்கியும் இங்கே இருக்குது பேக்கேஜ் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. பட் நான் இங்கே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இங்கே எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸி. அதான் எல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரேட்டு கம்மியாகிடும். ஸோ கீழே ஃபுல்லாக தண்ணி ஜில்லுன்னு இருக்குங்க. பொத்துன்னு விழலாம் போல் இருக்குது. காலிலேருந்து தீஞ்ச வெயிலுக்கு பொத்துன்னு தண்ணி உள்ள வந்தால் சூப்பராக இருக்கும். பேக் சைடு இதை மேலேயும் போய் கொஞ்சம் இது பண்ணலாம். ஸோ அப்படி நடந்து போகிறதுக்கு பாதை இருக்குது. அவ்வளோதான், இந்த இடம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் ஐக்கானை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த ட்ரிப்பை பற்றியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே இருக்குது. ஸோ அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் போட முடியாத வீடியோஸ் நான் வந்து அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடுவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.